ஊத்துனாலும் மழை அடிச்சு ஊத்துனாலும் ஒரே மாதிரி சாப்பாடு தானா? அப்புறம் உடம்புக்கு முடியாமல் போகாம என்ன பண்ணும்? மழை காலத்துல என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, இதைதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். மழை காலத்துல உடம்பு ஈஸியா இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அதனால இம்யூனிட்டியை ஸ்ட்ராங் ஆக்கணும். அதுக்கு சூடான சாப்பாடு தான் ரகசியம். ரசம், சூப், இஞ்சி டீ, மிளகு ரசம் இதெல்லாம் உடம்பை குளிரிலிருந்து காப்பாத்தும். முருங்கைக்காய், கீரை, பாகற்காய் மாதிரி காய்கறிகள் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். மாதுளை, ஆப்பிள், ஆரஞ்சு மாதிரி ஃப்ரூட்ஸ் வைட்டமின் சி கொடுத்து இன்ஃபெக்ஷனை தடுக்கும். சூடான சாப்பாடும் சுடுதண்ணியும் தான் ஜீரணத்துக்கு நல்லது. வீட்டிலேயே சாப்பாடு ரெடி பண்ணுங்க. டாக்டர் செலவு குறையும். மழை நேரத்துல ஹோட்டல், ஆன்லைன் சாப்பாடு ரிஸ்க் தான். இப்போ முக்கியமானது சாப்பிடக்கூடாதவைகள். ஃபாஸ்ட் ஃபுட், கூல் ட்ரிங்க்ஸ், தயிர் சாதம் அவாய்ட் பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, பாக்டீரியா வைரஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஜில்லுன்னு சாப்பிட்டீங்கன்னா தொண்டையை பாதிக்கும். எண்ணெய் பதார்த்தம் செரிமானத்தை காலி பண்ணும். மழை சீசன்ல ஹெல்த்தியா இருக்கணும்னா சரியான சாப்பாடு தான் மருந்து. அதனால சீசன் மாறுனா சாப்பாட்டு மெனுவையும் மாத்துங்க. உங்க வீட்டுக்காரர்கிட்டயும் இத ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் சேஃபா இருக்கணும். இந்த சீசனுக்கு உங்க மெனு என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. கடைசியா ஒரு முக்கியமான விஷயம். வேற என்ன? மறக்காம லைக், ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.